This video is sponsored by GenReviews.online. இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். லைக், ensure, further இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீனிங் வித் எக்ஸாம்பிளோட. ஃபர்ஸ்ட் ensure அப்படின்னா உறுதி செஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு செயலை நம்ம செஞ்சோமா இல்லையான்னு உறுதிப்படுத்தி கொள்வது, ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ஷூர் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், என்ஷூர் தட் த டோர் இஸ் லாக் ப்ராப்பர்லி பிஃபோர் லீவிங். நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி டோர் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோ, உறுதிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறது. யூ மஸ்ட் ஹாவ் என்ஷூர் தட் யூ ஹாவ் எ கரண்ட் பாஸ்போர்ட் பிஃபோர் ட்ராவலிங் அப்ராட். அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோ, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், இன்ஷூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இன்ஷூர் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்ஷூர் அப்படின்னு சொல்லுவோம். வி இன்ஷூர்ட் அவர் கார் அகைன்ஸ்ட் ஃபயர் அண்ட் ஃப்ளட் டேமேஜ். ஃபயருக்கும் ஃப்ளட் டேமேஜ்க்கும் அகைன்ஸ்டாக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் காரை, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஷூர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, மெனி கம்பெனிஸ் ஓன்ட் இன்ஷூர்ட் யங் டிரைவர்ஸ். நிறைய கம்பெனிஸ் வந்து யங் டிரைவர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இன்ஷூர் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ இன்ஷூர் அப்படின்னா ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறது, இன்ஷூர் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு, ஆன் பிஹாஃப் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப். ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னா சார்பாக அப்படின்னு சொல்லுவோம். என் சார்பாக அவன் பேசுவான், அவன் சார்பாக நான் பேசுவேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சார்பாக அப்படிங்கிறது தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் சொல்லுவோம். கம்பெனி சார்பில் அவர் பேசினார். ஹி ஸ்போக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி சார்பில் அவர் பேசினார். ஸோ இதில் சார்பில் வருது இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஆன் பிஹாஃப் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். டீச்சர் கிளாஸ் சார்பாக அவார்டு வாங்கினார். ஸோ இதில் த டீச்சர் அக்செப்ட் த அவார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கிளாஸ். கிளாஸ் சார்பாக டீச்சர் அவார்ட் வாங்கிக்கிட்டார். ஸோ இதில் சார்பாக அப்படிங்கிறது தான் ஆன் பிஹாஃப் ஆஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இன்ஸ்டெட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இன்ஸ்டெட் ஆஃப்னா என்ன மீனிங், அதை எங்கே நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பதிலாகன்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு பதிலா, உனக்கு பதிலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதிலாக அப்படிங்கிறது தான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பதிலாக அவ பேசுவா. ஸோ இதில் பதிலா அப்படிங்கிறத இன்ஸ்டெட் ஆஃப்னு யூஸ் பண்ணுவோம். ஷீ ஸ்போக் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. எனக்கு பதிலாக அவ பேசுறா. ஸோ இதில் ஷீ ஸ்போக் அப்படிங்கிறது அவ பேசினாள், இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படிங்கிறது எனக்கு பதிலாக அவ பேசினாள். ஸோ இப்போயே புரிஞ்சிருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு பதிலாக நீ போ அப்படிங்கிறது தான் யூ கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக. ஃபர்தர் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபர்தர் அப்படின்னா தூரம், அதுதான் ஃபர்தர்ன்னு சொல்லுவோம். தூரம்னா டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தூரம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்தர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். த பார்க் இஸ் ஃபர்தர் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. த பார்க் இஸ் ஃபர்தர் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தூரம் அப்படிங்கிறது தான் ஃபர்தர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபர்தர் அவே தென் ஐ வுட் தாட். நான் நினச்சதை விட இது கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங். ஸோ தூரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஃபர்தர் அப்படின்னா மேற்கொண்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது கூடுதலான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கூடுதல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்தர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஷீ வில் ஸ்டடி ஃபர்தர். அவள் இன்னும் கூடுதலாக மேலும் படிப்பா, அதுதான் இதோட மீனிங். அவள் மேலும் படிப்பா. ஸோ மேலும் படிப்பா, ஃபர்தர் இன்னும் கூடுதலாக படிப்பா, அதுக்கு தான் நம்ம ஃபர்தர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு காலேஜ்க்கே போகிறோம் அப்படின்னா
வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இஃப் யூ வாண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. வேறு ஏதாச்சும் கூடுதலாக இல்லை மேலும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் சொல்கிறது. மேலும் விவரங்களை தெரிய என்னை தொடர்பு கொள்ளவும். ஸோ இதில் மேலும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கூடுதல் அதுதான் நம்ம ஃபர்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கூடுதலான தகவல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அண்ட் எந்தெந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லலாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.